பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைய பைபிள் ஸ்டடிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போ நம்ம ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கு முன்னாடி இந்த நாள் கர்த்தர் நம்ம கூட பேசணும்னு சொல்லி ஒரு ப்ரேயரோட இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம தொடங்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ப்ரேயர் பண்றேன். நீங்க ஆண்டவரை நோக்கி என்னோட பேசுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்க. சரிங்களா? கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட பேச போறார். சரி, நான் ப்ரேயர் பண்றேன். ஏசப்பா, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஆண்டவரே ஒன்றுமே இந்த உலகத்துல ஆண்டவரே முடியாதுன்னு ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே இந்த நேரத்துல எங்களோடு கூட நீங்க பேசும்படியாய் நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்க எந்த காரியங்களை கற்றுக்கொள்ளணுமோ அதை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தேவ ஆவியானவர் நீர் ஆண்டவரை எங்களோடு கூட ஆண்டவரை பேசும்படியாய் ஆண்டவர் நாங்க கேட்கிறோம்ப்பா. அப்பா, பேசுகிற என்னை நீர் முழுமையாய் மறைத்து கொண்டு அப்பா நீர் மட்டுமே மகிமைப்படும்படியாய் கேட்டு அப்பா ஜெபிக்கிற ஆண்டவரே, உங்க கரத்துல முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடியை தொடங்குகிறோம். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொண்டிருக்கிற லைவாய் அட்டன் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ரெக்கார்டிங் மூலியமாய் பார்க்க போகிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்க கரத்துல முற்றிலுமாய் அர்ப்பணித்து எல்லா சூழ்நிலைகளையும் மூடிய கரத்திலேயே ஒப்படைத்து இந்த பைபிள் ஸ்டடியை தொடங்குகிறோம். நீங்க எங்களோடு கூட இருங்க, ஆசிர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஓகே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லையா? சோ அப்போ மகிழ்ச்சியோடு இந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், சரிங்களா? ஏன்னா நம்ம கூட ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னு நம்ம பேசுகிறார் என்பதே ஒரு மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியமா இருக்கு, சரிங்களா? சாதாரண காரியம் கிடையாது. அவர் சாதாரண தெய்வன் அல்ல. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சரிங்களா? சோ அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். அப்படி ஆராதிக்கிற நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார், நம்மளோடு கூட தனிப்பட்ட முறையில ஒவ்வொருவரு கூட பேசுகிறார் என்பது நமக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆசிர்வாதம். அது மிகுந்த ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை கூட சொல்லலாம் நம்ம, சரிங்களா? ஆண்டவர் எங்களோடு கூட பேசுகிறார் என்பது, சரிங்களா? இப்போ இன்றைய பைபிள் ஸ்டடிக்கு மீண்டுமாய் நாங்கள் ஃப்ரீடம் இன் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் என்பது எங்களுடைய மினிஸ்ட்ரிஸ். இதன் மூலியமாக நாங்கள் ஏறெடுக்கும் இந்த பைபிள் ஸ்டடிக்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறேன். அது இன்றைய பைபிள் ஸ்டடிக்குள்ளாக நம்ம வேகமாக கடந்து போகலாம், சரிங்களா? இன்று நம்ம எத்தனாவது செஷன்ல இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 10வது செஷன். எத்தனாவது செஷன்? உமன் த சீக்ரெட் வெப்பன் ஆஃப் காட் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே ஆண்டவர் உங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதோடைய தலைப்பே பாத்தீங்கன்னா, பெண்களாகிய நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற ஒரு ஒரு மிகுந்த வலிமை வாய்ந்த, அதாவது பவர்ஃபுல் வெப்பன். அந்த வெப்பன் ஆண்டவர் பாத்தீங்கன்னா வெளியே எடுத்து கூர்மையாக்கி கொண்டிருக்கிறார். இந்த காரியங்களை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பெண்களுக்கான மட்டுமான காரியம் கிடையாது. ஆனா ஏன் இது ஸ்பெஷலா உமன் அப்படின்றத காரியங்கள் உமன் அப்படின்ற வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, இது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பெண்களை ஆண்டவர் குறித்திருக்கிறார் என்பது பெண்களுக்கு தெரியணும். பெண்கள் அவருடைய திட்டத்திற்கு கீழாக இருக்கிறாங்க என்பது முதல்ல பெண்களுக்கு தெரியணும். அதனால எந்த காரியம் மறைக்கப்பட்டிருக்கிறோ அந்த காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி காமிக்கிறார், சரியா? சோ இப்போ இங்க கொடுக்கப்பட்டிருக்க காரியங்கள்லாம் ஆண்களுக்கு கிடையாதா அப்படின்னா நிச்சயமா இருக்கு, சரிங்களா? வேதம் ஆண்டவருடைய பார்வைக்கு ஆண்கள் வேறு பெண்கள் வேறு அல்ல. பட் இருந்தாலும் இப்போ இந்த காலகட்டத்துல அதிகமாகவே பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள்ல ஆண்கள் ஈடுபடுறாங்க, ஆண்டவருக்காக பயன்படுறாங்க. ஆனா பெண்கள் தங்கள் ஒரு மறைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு காரியமே தெரியாம நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். அப்படி இல்லாம நீங்களும் செயல்படுகிறவர்களாய் மாறுவதற்காக ஆண்டவர் இந்த பைபிள் ஸ்டடியை பெண்களுக்காக பிரத்யேகமாக செய்ய எங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினா அதை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்க. இந்த இன்றைய காரியங்களுக்கு இன்றைய பைபிள் ஸ்டடிக்குள்ளாக போவதற்கு முன்பாக உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே, பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள்.
கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த உமன்ஸ் டே அன்னைக்கு நம்ம கூடுகையா நம்ம இங்க வந்து ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வது. தொடர்ந்து இணைந்திருங்கள். சரிங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்த செஷனுக்குள்ளாக போகலாம். இன்று நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிற ஒரு தலைப்பு எதன் அடிப்படையில நம்ம கற்றுக்கொள்ள போறோம் அப்படின்னா, ஜீவ விருட்சம். என் கூட சேர்ந்து யாராவது ரிப்பீட் பண்ண முடியுமா? இன்னைக்கு எதை பத்தி கற்றுக்கொள்ள போறோம்? ஜீவ விருட்சம். எஸ், ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம் அப்படின்ற வார்த்தை நீங்க வேதத்துல கண்டிப்பா படிக்காம இருந்திருக்கவே முடியாது. கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். ஜீவ விருட்சம் அப்படின்னா என்ன தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அன்மியூட் பண்ணிட்டு எனக்கு ஜீவ விருட்சம் பத்தி தெரியும் அப்படின்னு சொல்றவங்க யாராவது அன்மியூட் பண்ணிட்டு சொல்ல முடியுமா? நம்ம இறந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிந்ததை சொல்லலாம். அவங்க சொல்லட்டும். ஏதேன் தோட்டத்துல இருந்த ஜீவ விருட்சம் நல்லது தீயது. ஓகே, வெரி குட். யார் பதில் சொன்னது? மோனிஷா இல்லையா? மோனிஷா. ஓகே ஓகே, வெரி குட் மோனிஷா. ஓகே, ஜீவ விருட்சம் அப்படின்றது ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் படைத்த ஒரு மரத்துல ஒரு மரம். அது ஆண்டவர் ரொம்ப முக்கியமான மரமா ஜீவ விருட்சத்தை படைத்திருந்தார். ஓகே, வெரி குட். சோ இதன் அடிப்படையில தான் நம்ம இன்றைய பைபிள் ஸ்டடி நம்ம வந்து கற்றுக்கொள்ள போறோம். வேத ஆராய்ச்சி செய்ய போறோம். ஆண்டவர் நிறைய காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாரு. நிறைய ரகசியங்களை கற்றுக்கொள்ள போறீங்க. இந்த பைபிள் ஸ்டடியின் முடிவுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் நிச்சயமாய். சரிங்களா? அதனால ரொம்ப ஆர்வத்தோட கேட்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? இப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த வசனம் ஆதியாகமம் 2:17 யாராவது படிக்க முடியுமா? தமிழ்ல இருக்கு. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். வெரி குட். என்ன கட்டளை? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். சரியா? சோ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. இது கர்த்தர் ஆதாமை படைத்து விட்டு ஏதேன் தோட்டத்திற்குள்ளாக அவரை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து அங்க நீங்க இங்க இருப்பா, நீ பண்படுத்து, இந்த தோட்டத்தை சீர்படுத்து எல்லாம் சொல்லிட்டு நீ இதெல்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் உனக்கு உணவா இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இந்த தோட்டத்துல என்ன இருக்கு? 2 விதமான கனி. ஒண்ணு நம்ம முன்பாக பார்த்த ஜீவ விருட்சத்தின் கனி. சரியா? அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவர் தோட்டத்தின் மத்தியில உருவாக்குகிறாரு. அது ஒரு முக்கியமான ஒரு மரம். பாத்தீங்கன்னா அடுத்தது இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இது வந்து இன்னொரு மரம். சரிங்களா? 2 விருட்சம் இருக்கு. விருட்சம்னா மரம் நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஒரு மரம் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கக்கூடிய ஜீவ விருட்சம். ஓகே, அந்த மரம். நன்மை தீமை அறியத்தக்க கனியை கொடுக்கக்கூடிய மரம். 2 வகையான மரங்களை கர்த்தர் படைக்கிறாரு, தோட்டத்துக்கு நடுவுல வைக்கிறாரு. ஆதாம் கிட்ட சொல்றாரு, ஆதாமே நீ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது. நீ புசித்தா என்ன ஆவ? சாகவே சாவாய் அப்படின்னு சொல்றார். சரியா? அப்போ ஜீவ விருட்சத்தை அவங்க புசிக்கலாம். ஓகே, ஜீவ விருட்சத்தை அவங்க புசிக்கலாம். ஓகே, அதை பத்தின எந்த ஒரு கமெண்டும் நமக்கு வந்து வேதாகமத்துல இருக்காது. பட் நமக்கு புரியும். அது நம்ம வேதத்தை படிக்கும் போதே நமக்கு புரியும், அதை அவர் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. பட் இந்த வார்த்தைய நான் நோட் பண்ணிக்க, தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. சாகவே சாவாய். ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை சாகவே சாவாய் என்று தமிழ் வேதாகமத்துல இருக்கு. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு அப்படின்னா, ஓகே, யூ ஷால் நாட் ஈட் ஃபார் இன் த டே that you eat from it you will surely die. Genesis 2:17 நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எந்த நாள்ல இந்த கனியை, அதாவது நன்மை தீமை
அப்படின்னு இந்த கனியை கொடுக்கக்கூடிய மரத்திலிருந்து இந்த கனியை எப்ப பறித்து சாப்பிட்டாலும் உடனே என்ன ஆவ? surely you die. ஓகே, தமிழ்ல எப்படி இருக்கு? சாகவே சாவாய்ன்னு இருக்கு. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? surely you die. ஆக மொத்தத்துல டெத். ஓகே, அப்போ அதற்கு முன்பாக இந்த காரியங்களை செய்வதற்கு முன்பாக ஆதாமுக்கு டெத் இல்ல, மனிதர்களுக்கு மரணம் என்பது இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளணும். சரிங்களா? ஓகே, இத சாப்பிடுற அன்னைக்கு உனக்கு டெத் வந்துரும், நீ டெத் ஆயிடுவ அப்படின்னு ஆண்டவர் இல்ல திட்டவட்டமா ஓகே தெளிவாக சொல்றார். சரியா? ஓகே, சோ இப்ப இந்த இடத்துல ஒரு வார்த்தை உண்டு. ஆதியாகமம் 3:4 சிந்து மேம் நீங்க படிக்கிறீங்களா? வேகமாக, நமக்கு டைம் ரொம்ப குறைவா இருக்கு. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. ஓகே, வெரி குட். ஓகே, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? நீங்கள் சாகவே சாகவே சாவது சாவதில்லை. இல்லை, நீங்க சாகவே சாக மாட்டீங்க அப்படின்னு சர்ப்பம் சொல்கிறது. ஓகே, ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை கொடுக்கக்கூடிய மரத்திலிருந்து கனியை புசிப்பதற்கு முன்பாகவே அவங்க சாகவே சாவதில்லைதான். ஏற்கனவே ஒரு சாவாமை நிலைமையில தான் இருந்தாங்க. அதுவே அவங்களுக்கு தெரியல. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏற்கனவே நீங்க என்னது சாகாம தான் இருந்திருக்கிறாங்க. சரியா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு என்ன அப்படின்னா, நீங்க இத சாப்பிட்டீங்கன்னா அந்த நிலைமையில இருந்து தாண்டி நீங்க இறந்து விடுவீங்க, அதாவது செத்துருவீங்க, சாகவே சாவீங்க அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. சரியா? பட் ஆனா இந்த இடத்துல பாம்பு என்ன அப்படின்னா ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்லுது. சரியா? இது பொய்யா உண்மையா? இந்த இடத்துல பாம்பு ஏவாளிடம் பேசியது உண்மையா பொய்யா? பொய் இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி உங்ககிட்ட யாராவது ஏதாவது சொன்னா அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு பொய் தான். ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேசுறாரோ அதான் உண்மை. அதை மீறி ஆண்டவர் உங்ககிட்ட பேசின காரியத்துக்கு மீறி வேற யாராவது அது எப்படிப்பட்ட உண்மை போன்ற காரியமாய் தெரிந்து உங்ககிட்ட சொன்னாலும் அது உண்மை கிடையாது. ஏமாந்து போயிடக்கூடாது, ஏவாளை போல ஏமாந்து போயிடக்கூடாது. ஆனா ஆண்டவர் இன்று ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியத்தை இந்த பைபிள் ஸ்டடி, இந்த வேத ஆராய்ச்சியின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி பகுதியில உங்களுக்கு இருக்கு. அதனால ரொம்ப வேகமாய் ஆரம்பத்தில இருந்து கவனிக்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். நன்றாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாகவே சாவதில்லை, இந்த வார்த்தையும் நீங்கள் நன்றாக நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே, முன்பாக நான் நோட் பண்ண சொன்ன வார்த்தை என்ன? கர்த்தர் கொடுத்த ஒரு 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 எச்சரிப்பு. என்னது? நீ சாப்பிட்டா நீங்கள் சாப்பிடும் நாள்ல நீங்க சாகவே சாவாய். ஓகே, சர்ப்பம் என்ன சொல்லுது? நீங்க சாகவே சாவதில்லைன்ட்டு. இந்த ரெண்டு காரியங்களையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நிறைய ரெண்டு விதமான மரத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சரியா? சோ இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்திலிருந்து கனியை புசித்தால் நீ சாகவே சாவாய்ன்னு ஆண்டவர் சொல்றார் இல்லையா? அப்போ அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை கொடுக்கக்கூடிய மரம் கெட்ட மரமா? எனக்கு யாராவது பதில் சொல்லுங்க. புரியுதா நான் கேட்ட கேள்வி? ஜீவ விருட்சம் ஓகே ஒரு மரம், நன்மை தீமை கொடுக்கக்கூடிய கனியை கொடுக்கக்கூடிய மரம் ஒண்ணு இருக்கு, 2 மரம் இருக்கு. சரியா? இதுல ஆண்டவர் இந்த நன்மை தீமை கனியை கொடுக்கக்கூடிய மரத்துல இருந்து சாப்பிட்டா நீங்க சாகவே சாவீங்கன்னு சொல்லிட்டாரு. பட் ஆனா நான் உங்ககிட்ட கேக்குற காரியம் என்னன்னா, நன்மை தீமை கொடுக்கக்கூடிய அதாவது அந்த நாலேஜை கொடுக்கக்கூடிய மரத்துல இருக்க கனியை கொடுக்கக்கூடிய மரம் கெட்ட மரமா நல்ல மரமா? இதான் என்னோட கேள்வி. நல்ல மரம், பட் இட் இஸ் a poisonous, I think. It's a பாய்சனஸ் bitter. மரம். மரம் நல்ல மரம், ஆனா கனி பாய்சனஸ். அப்படியா? I think. ஆமா, ஓகே, bitter taste. உங்களோட ஓகே எப்படி மரம் நல்ல மரமா இருந்து அதுல வர கனி எப்படி கெட்ட கனியா இருக்கும்? அப்படி இருக்க அவங்க வாய்ப்பு இல்ல.
அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்கிறார்ல, நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய ஓமையில நிறைய காரியங்கள் சொல்லும் போது நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். உலக பிரகாரமா நமக்கும் தெரியும், மரம் நல்ல மரம், அதான் நல்ல பழம் வந்திருக்கு, நல்ல பழங்களை கொடுத்திருக்கு அப்படின்னு நம்மளும் சொல்லுவோம் இல்லையா? ஆமா. அப்படி இருக்கும்போது எப்படி நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்கும்? ஓகே, சோ நல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். ஆதியாகமம் 2:9. இது வந்து ஜீவ விருட்சத்தை கொடுக்காத ஜீவ விருட்சத்தை பற்றின ஒரு வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஓகே, சோ 2 விதமான விருட்சம். இந்த 2 விருட்சமே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய படைப்புல தீமைன்னு ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து விட்டு என்ன சொன்னாரு? எல்லாம் நல்லா இருக்குன்னு தானே சொன்னாரு. அப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை மட்டும் ஒரு கெட்ட மரமாவும் ஒரு பாய்சனஸ் கனியை கொடுக்கக்கூடிய ஒரு மரத்தை அவர் உருவாக்குவாரா? ஆண்டவருடைய கேரக்டர் நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே தீமையை செய்யவே மாட்டாரு. அவர்கிட்ட இருந்து தீமையே வராது. அவர் ரொம்ப நல்லவர். அதை நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க கூடாது. ஆனா ஏன் அந்த கனியை புசிக்கும் போது மரணம் ஆதாமுக்கு வரும்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ அடுத்த கேள்வி நான் கேட்கிறேன், பூமி ஏன் சபிக்கப்பட்டது? யாராவது அன்மியூட் பண்ணிட்டு கொஞ்சம் வேகமா, பூமி ஏன் சபிக்கப்பட்டது? Because of disobedience. Because of disobedience? Very good. Agila. Very good. Okay, so பூமி ஏன் சபிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னாரு, அத என்ன பண்ணாங்க? ஆதாம் ஏவாள் அந்த காரியத்தை மீறி என்ன பண்ணிட்டாங்க? அவருடைய வார்த்தைக்கு மீறி கீழ்ப்படியாமைன்ற பாவத்துல விழுந்துட்டாங்க. வெரி குட் அகிலா. சோ இந்த வார்த்தை பூமி ஏன் சபிக்கப்பட்டது அப்படின்னா, அவங்க கெட்ட மரத்துல இருந்து வந்த ஒரு கனியை சாப்பிட்டதுனால் அல்ல. இததான் நான் சொல்ல வரேங்க, சரிங்களா? பின்பு அவர் ஆதாமை நோக்கி, ஆதியாகமம் 3:17 பார்த்தோம்னா, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். ஓகே, சோ ஏன் சபிக்கப்பட்டுச்சு தெரியுமா? ஏன் சபிக்கப்பட்டுச்சு? வேதத்தின் அடிப்படையில, நம்ம வசனத்தின் அடிப்படையில கரெக்டாய் பார்க்கும் போது நமக்கு நன்றாக இங்க ஒரு காரியம் விளங்குகிறது. என்னன்னா, ஆண்டவர் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே. ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா விலக்கின, ஆண்டவர் வேண்டாம், கீழ்ப்படியாமை 2வது இருக்கட்டும், சரிங்களா, ஒரு பக்கம் இருக்கட்டும். அதற்கு முன்பாக இன்னும் வேற ஒரு ஆங்கிள் இதை நம்ம பார்ப்போம். ஆண்டவர் விலக்கி வச்சிருந்த, வேண்டாப்பா உனக்கு அப்படின்னு தள்ளி வச்சிருந்த ஒரு விஷயத்த ஆதாமும் ஏவாளும் வேணும்னு எடுத்துக்கிட்டாங்க. என்ன புரியுதா? அதற்கு முன்பாக ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நன்மை தீமை, ஆண்டவர் நான் சொன்னது போல ஆண்டவர் எதையுமே தீமையா இந்த உலகத்துல படைக்கவே இல்லை. ஓகே, ஜீவ விருட்சம் நல்ல விருட்சம், நன்மை தீமை வந்து அறிந்து கொள்ளக்கூடிய நாலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு மரத்தோட கனி இருந்தது அப்படின்னா அதுவும் நல்ல மரம், 2மே நல்ல மரம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஆதாமும் ஏவாள் கிட்டயும் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க இந்த மரத்தின் கனியை புசிக்கலாம், உங்களுக்கு ஜீவ விருட்சம் ஓகே, உங்களுக்கு அது மட்டும் போதும், ஜீவ விருட்சத்தின் கனி மட்டும் உங்களுக்கு போதும், உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருந்தால் மட்டும் போதும், உங்களுக்கு நன்மை தீமை அறியத்தக்க நாலேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலக்கி வச்சிருந்தார். ஓகே, திஸ் இஸ் நாட் ஃபார் யூ நவ் அப்படின்னு விலக்கி வச்சிருந்தார். இந்த இடத்துல இந்த காரியத்தை நான் தியானம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட பேசின ஒரு வார்த்தையை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். ஒரு சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல விஷயமாவே இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க,
ஓகே, பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு மெடிசன் படிக்கணும் நீங்க நினைக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க, அது நல்ல விஷயம். ஓகே, அப்போ வந்து ஆண்டவர் சொல்றாரு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களோட இருதயத்துல பேசுவாரு. அது நல்ல விஷயமாவே இருக்கு அப்படின்னாலும், அது ஓகே படிக்கிற விஷயம் நல்ல விஷயம் அப்படின்னாலுமே ஆண்டோடைய சித்தத்துக்கு காத்திருந்து அவர்களை எந்த படிப்புல ஜாயின் பண்ண ஆண்டவர் சித்தமா இருக்கிறாரோ அதுல கொண்டு போய் ஜாயின் பண்ணுங்க. நல்ல விஷயம் தானே, படிச்சா பின்னாடி என் பிள்ளை நல்லா தானே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மன விருப்பத்தின்படி செய்யாதீங்க. கர்த்தருக்கு காத்திருங்க. இங்க ஆண்டவர் சொல்கிற இங்க ஆதாம் பண்ண ஒரு பெரிய தவறு என்னன்னா அவர் விளக்கினது. ஆண்டவர் அதானே சொல்றாரு, நான் உனக்கு விளக்கினேன், அது நல்ல விஷயம்தான். புரியுதா? என்னது நல்ல விஷயம்தான், நன்மை தீமை அறிந்து கொள்ளக்கூடியது நல்ல விஷயம்தான். ஆனா அது நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன், வேண்டான்னு வச்சுட்டேன். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு சொல்றேன். மேபி வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க ரொம்ப காலமாய் உங்களுக்கு உரிமையாய் இந்த காரியம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சொத்தா இருக்கலாம், இல்ல வந்து உரிமையாய் நீங்க போராடி கொண்டிருக்கிற காரியமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு இது உனக்கு வேண்டாம்பா, இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் உனக்கு இது வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் விளக்குறாரு. அப்படின்னா தயவு செய்து விலகி எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துருங்க. நல்ல விஷயம் தானே, இது எனக்கு உரிமை இருக்குல்ல, நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. ஆண்டவர் வந்து ஒரு சில பேர் கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வேண்டான்னு சொன்னதை நீங்க போய் எடுத்துக்காதீங்க, அது நல்ல விஷயமாகவே இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதுதான் ஆண்டவர் தெளிவா பேசுறார். அதனாலதான் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கு. ஆதாம் செஞ்ச மிகப்பெரிய தவறு என்ன, ஆண்டவர் வேண்டான்னு சொன்னதை அவர் என்ன பண்ணாரு, வேண்டும்னு எடுத்துக்கொண்டார். கரெக்டா? ஓகே, வேண்டும்னு எடுத்துக்கொண்டார். வெரி குட். ஓகே, சோ இது நல்லா நோட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஜென்ரலா சொல்லிட்டு போயிடக்கூடாது, கீழ்ப்படியாமை அப்படின்ற பாவத்தினால ஆதாம் விழுந்துட்டாரு அப்படின்னு ஜென்ரலா எடுத்துட்டு போயிட்டோம்னா ஜென்ரலா எடுத்துட்டு காமனா போயிடலாம். பட் தட் இஸ் நாட் வந்து ஒரு இன்டெப்த் மீனிங். ஓகே, ஆண்டவர் வேண்டான்னு சொல்ற எல்லாமே கெட்டதுதான், அது நல்ல விஷயமா இருந்தாலும். புரிந்து கொண்டீங்களா? உங்க வாழ்க்கையில இன்னும் நிறைய காரியங்களை இது சம்பந்தமாய் நீங்க வந்து கோ த்ரூ ஆகியிருப்பீங்க. மேற்கொண்டு நம்ம பார்ப்போம். ஓகே, சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று யார் சொல்றாரு? தேவன் சொல்றாரு. ஓகே, இப்போ மனுஷன் விழுந்துட்டான். ஓகேவா, பாவத்துல விழுந்துட்டான், அவனுக்கு தண்டனை வந்துருச்சு. ஓகே, பாவம் வந்து பூமிக்குள்ள வந்துருச்சு, சரியா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இனி அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன வந்துரும், என்ன வந்துரும், என்ன வரும்? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மனுஷங்களுக்கு அந்த சாவாமையிலிருந்து விடுபட்டுருவாங்க. சாரி, என்ன பண்றுவாங்க, அந்த சாகவே சாவாய் அப்படின்ற அந்த சாபத்திலிருந்து விடுபட்டுருவாங்க, சாவாமைக்குள்ளாக வந்துருவாங்க. நல்ல தெய்வம் தானே, அவர் ஏன் வந்து திருப்பியும் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்து நீ திரும்பி உயிரோட இருன்னு சொல்லாம அத வந்து ஏன் வந்து அப்படி அவன் பறித்து பூசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று சொல்றாரு? ஏன்னா இப்ப மனுஷனுக்கு நன்மை தீமை வந்துருச்சு, ஆண்டவர் விளக்கின ஒரு காரியத்தை ஓகே அவர் தனக்குன்னு ஆதாம் ஏவாள் எடுத்துக்கொண்டாங்க. இந்த இடத்துல நல்லா பாருங்க, இப்போ யாரை போல இருக்கிறாங்க அப்படின்னா நன்மை தீமை அந்த நாலேஜ் அப்படின்றது தேவனுடைய நாலேஜ். தேவனுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ், எது நல்லது எது கெட்டது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ற ஒரு நாலேஜ். அந்த நாலேஜ் யாருக்குள்ள வந்துருச்சு? ஆதாம்குள்ளேயும் ஏவாளுக்குள்ளேயும் வந்துருச்சு, மனுஷங்களாகி நமக்குள்ள வந்துருச்சு. இப்ப அது மட்டும் இல்லாம என்ன இருக்கு அப்படின்னா அவனுக்குள்ளாய் பாவம் இருக்கு. ஆண்டவர் வேண்டாம்னு சொன்னதை அவன் எடுத்துக்கிட்டான், பாவம் உள்ளே பிரவேசி விட்டது. இந்த கீழ்ப்படியாமையினால என்ன வந்துச்சு? பாவம் உள்ளே பிரவேசித்துச்சு.
இப்ப உள்ள பாவம் இருக்கு. இந்த பாவத்தோட அந்த பாவத்தை ரிமூவ் பண்ணாம அவன் போய் திரும்பவும் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை எடுத்து பறிச்சு சாப்பிடுறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஒரு பாவமான சூழ்நிலையில என்ன ஆகும் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஜெனரேஷன் ஒரு எப்படி சொல்றது, இன்னொரு பிசாசை போல. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? அப்படியே ஒரு நிலைமை மனுஷனுக்கு வந்துடக்கூடாது. அவன் ஒரு பிசாசாய் எப்படி இருக்கக்கூடாது, இந்த பூமியில அப்படியே பழுகி பெருக்க கூடாது. அவன் பரிசுத்தமாய் இருக்கணும். அவனை என்னை போல இருப்பதற்காக நான் அவனை படைச்சேன். அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நோ நோ நோ, அவன் மறுபடியும் போய் இப்படி ஒரு பாவத்தை உள்ளே வைத்து கொண்டு போய் ஜீவ விருட்சத்தின் கனியை மறுபடியும் எடுத்து புசிக்க கூடாது. அதை ஸ்டாப் பண்ணணும் நம்ம. ஓகே, முன்னாடி பாவம் இல்லாம இருந்தான், அப்ப பிரச்சனை இல்ல, ஜீவ விருட்சத்தின் கனியை எடுத்து புசிக்கலாம், என்னைக்கும் உயிரோடு இருக்கலாம். பட் இப்ப பாவம் இருக்கு. பாவம் இருக்கும்போது அதை செஞ்சா என்ன ஆகும்? பாவமான உலகமா இருக்கும். இப்பவே எவ்வளவு மோசமா இருக்கு உலகம். இதோட சாவாமைன்ற வரமும் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? ரொம்ப மோசத்துலயும் மோசமா போயிடும். அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசிக்க கூடாது, தடை பண்ணணும்ட்டு ஒரு தடையை உண்டு பண்றாரு. ஏதேன் தோட்டத்தை என்ன பண்ணிடுறாரு, ஒரு ஏஞ்சல்ஸ் வச்சு மூடி அதுக்குள்ளாக ஆதாமும் ஏவலும் பிரவேசிக்க முடியாதபடிக்கு தடையை உண்டு பண்ணி ஒரு பிரகாசிக்கிற சுடர் ஒளி அப்படியே வீசி கொண்டிருக்கிற பட்டயத்தை வச்சு அவன் உள்ள போயிடாதபடிக்கு தவிர்த்து அவருக்குள்ள தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பி பூமிக்கு அனுப்பிடுறாரு. புரியுதா? இப்ப ஸ்டோரி புரியுதா? இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்த ஸ்டோரி. இனிமே நீங்க பார்க்க போகிற காரியங்கள் வந்து பாத்தீங்க, ஸ்டோரினா சரித்திரம். இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்தது சரித்திரம். சரியா? இனிமே நம்ம பார்க்க போகிறது வந்து பாத்தீங்கன்னா மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிற காரியங்கள். இன்னும் கவனமா பாருங்க. ஆண்டவர் சொன்னார் இல்லையா? ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ இந்த கனியை புசிச்சா என்ன ஆகும்? உனக்கு மரணம் வரும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஆதாமுக்கு மரணம் வந்துச்சா? உடனே மரணம் வந்துதா? திஸ் இஸ் மை கொஸ்டின். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ புசிக்கும் நாள்ல சாவாய். என்ன சொன்னாரு ஆண்டவர்? என்ன சொன்னாரு? புசிக்கும் நாள்ல சாவாய். நீங்க புசிக்கிற நாள்ல செத்து போவீங்க, புசிக்கிற நாளில் சாவாய். அப்படித்தானே வேதம் சொல்லுச்சு? எஸ், அப்படிதான் ஆண்டவர் சொன்னாரு. ஆதாம் இறந்தாரா? அவருடைய இன்னசென்ஸ் யார் பதில் சொல்லி? He lost his innocence which God gave him. இன்னசென்ஸ்னா என்னது? ஒன்றும் ஓகே, அறியாமல் இருந்தது. ஓகே, ஆதாம் ஒன்றுமே அறியாமலாம் இல்ல. நல்லா புரிந்து கொள்ளணும். ஆதாமுக்கு நிறைய நாலேஜ், ஆண்டவர் அவரை போலவே தான் படைத்திருந்தாரு. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் விலக்கி வச்சிருந்தாரு, நன்மை எது தீமை எது அப்படின்னு. ஓகே, அறிந்து கொள்ற ஒரு நாலேஜ். அது என்னன்னு சொல்லி இன்டெப்தா நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் ஆனா ஹீஸ் நாட் இன்னசென்ட். ஆதாம் ரொம்ப அதாவது ஒண்ணுமே தெரியாதவரு அப்படின்ற இன்னசென்ட்னா அந்த மீனிங்குள்ள வந்துரும். அப்படி இல்ல, ஆதாமுக்கு தெரியும், அறிவு மிகுந்தவராதான் ஆண்டவர் ஆதாமை படைத்தார், அறிவாளியாதான் படைச்சார். He lost his innocent. அப்படி சொல்லுங்க. மனசாட்சிப்படி அவரு இறந்துட்டார். ஆனா சரீரம் மட்டும்தான் உயிரோட நடமாடிட்டு இருந்துச்சு. ஏசப்பா சொன்னாங்க இல்லையா, சாப்பிடுற நாள்ல நீ இறந்து போயிடுவேன். அப்ப அவருக்கு அந்த மனசுன்றது இல்ல. அவரு உடலால மட்டும்தான் கை கால் அசைச்சிட்டு மத்தபடி மனுஷங்க மாதிரி இருந்தாரே தவிர, இப்ப கூட சொல்லுவாங்க சிலரு நடைகுணமாக அப்படின்னு. ஓகே, இட்ஸ் a very good answer but not a right answer. ஓகே, கம்ப்ளீட்டா ரைட் இல்ல, சரிங்களா? ஆனா நீங்க கொஞ்சம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுற, நீங்க டச் பண்ணிட்டீங்க, ஒரு அப்படி கிட்ட வந்துட்டீங்க. ஆனா கடைசியா சொல்லும் போது வேற மீனிங்ல சொல்லிட்டீங்க. சரியா? ஓகே, நான் சொல்றேன், நிச்சயமாய் சொல்றேன், கனியை சாப்பிட்ட அந்த நாள்ல ஆதாம் இறந்து விட்டார், ஏவாளும் இறந்து விட்டார். ஓகே, சோ எப்படின்னு நம்ம கற்றுக்கொள்ள போறோம். என்னது, இறந்து விட்டாங்களா? அதுக்கப்புறம் அவங்க எப்படி நடந்தாங்க, எப்படி ஓடினாங்க? அதுக்காக நடைப்பிணமாலாம் இல்ல. அதாவது எப்படின்னா, ஏதோ ஒரு ஞாபகத்துல நடைப்பிணம்னா என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு வேதனையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு
வந்து ஐயோ இப்படி நடந்துருச்சே இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு அப்படிலாம் இல்ல. அவங்க சந்தோஷமா வாழ்ந்து பழுகி பெருகி நிறைய பிள்ளைகளை பெற்று சந்தோஷமா தான் வாழ்ந்தாங்க. நடைப்பணமாலாம் இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் இது நடக்கும்னா நிச்சயமாய் நடக்கும். ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆதாமுக்கு ஏற்பட்ட மரணம் என்ன மரணம் என்றால் ஸ்பிரிச்சுவல் டெத். என்னது? ஸ்பிரிச்சுவல் டெத். ஓகே. இந்த பூமியில நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இப்ப நான் மனுஷன், நம்ம ஒரு மனுஷியா இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு 3 விதமான மரணங்கள் உண்டு. எத்தனை விதமான மரணம்? 3. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. எத்தனை விதமான மரணம்? 3 விதமான. எஸ், 3 types of death. One is spiritual death. ஓகே. ரெண்டாவது physical death. மூன்றாவது eternal death. அது வந்து soul death. eternal death இன்னொரு வார்த்தையில எப்படி சொல்லலாம்? soul. ஓகே. ஆத்மாவில் மரணம். 3 விதமான மரணம். spiritual death, physical death and soul death. பாவம் செஞ்ச உடனேயே அவனுடைய பரிசுத்தம், அவனுடைய ஆதாமுடைய பரிசுத்தமான காரியத்துல ஆதாம் இறந்து விடுகிறார். அதனாலதான் அவர் என்ன நினைக்கிறார், நான் ஒரு நிர்வாணி அப்படின்ற ஒரு உணர்வு வருது. அதாவது என்னன்னா என்னை விட்டு என்னமோ ஒண்ணு போயிடுச்சு. ஓகே. அந்த சூழ்நிலை என்னை விட்டு போயிடுச்சு, நான் ஒன்றும் இல்லாம நிக்கிறேன். ஒரு வகையான ஒரு மரணம் என்னன்னா ஸ்பிரிச்சுவல் டெத். அதுதான் ஒரு மனுஷனாய் பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆதாமுக்குள்ளிருந்து வந்த நம் அனைவரும் இந்த பூமியில நம்ம ஒரு சில பேர் கேட்பாங்கல்ல, நாங்க என்னங்க தப்பு பண்ணோம், என்னமோ பாவம் பாவம்ன்றீங்க, ஏசு உங்களை காப்பாற்றணும்னு சொல்றீங்க, அவர் உங்களுக்காக பூமிக்கு வந்தாருன்னு சொல்றீங்க, அவர் உங்களுக்காக மரித்தாருன்னு சொல்றீங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றீங்க. என் சின்ன வயசுல இருந்து நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல, நான் ஒரு எறும்புக்கு கூட தீமை நினைச்சது இல்ல, ஆனா நான் வந்து பெரிய பாவின்னு சொல்றீங்க. ஓகே. இப்படி எத்தனை பேர் கேட்பாங்க, போய் நீ ஒரு பாவமான வாழ்க்கையில இருந்து வெளியே வந்துருங்க, நீங்க வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் என்ன பாவம் பண்ண நான் வெளியே வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? எத்தனை பேர் கேட்பாங்க? நீங்க இயேசுவை பற்றி நீங்க சொல்லும் போது, ஒரு சில பேர்கிட்ட பேசும்போது நிறைய இந்த மாதிரி கேள்விகள் வரும் இல்லையா? ஓகே. சோ இயேசு வந்து நீங்க பாவத்திலிருந்து உங்களை மீட்பதற்காகவும் சாபத்திலிருந்து உங்களை மீட்பதற்காகவும் மட்டும் வந்தார் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தால், இன்று இன்னொரு பாயிண்ட் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் முதலாக உங்களை ஸ்பிரிச்சுவல் டெத்ல இருந்து, ஸ்பிரிச்சுவல் டெத் அப்படின்றது என்னன்னா சின். அந்த சின் எப்படி உள்ளே பிரவேசித்தது அப்படின்னா ஆதாம் மூலயமாக இந்த பூமியில பிரவேசித்தது. அப்பொழுது இப்ப நம்ம வந்து செய்யணும்னு இல்ல. ஓகே. நம்ம வந்து பிறந்து வந்து ஒரு பாவம் அப்படின்ற ஒரு காரியம், இந்த ஸ்பிரிச்சுவல் டெத் வேணும் அப்படின்னு இல்ல. ஏற்கனவே ஆதாம் செய்துவிட்ட காரியத்து நிமித்தமாக வேதம் சொல்லப்படுகிறது இல்லையா, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. யார் நிமித்தம்? உன் நிமித்தம், ஆதாமின் நிமித்தம் பூமி என்ன பண்ணுச்சான்? சபிக்கப்பட்டதான். சபிக்கப்பட்டதுன்னா ஒரு சாபம் வந்துச்சு. அந்த சாபம் என்னன்னா ஸ்பிரிச்சுவல் டெத். அவன் மனுஷனாக தானாகவே இந்த பூமியில மனுஷனாய் வருகிற எந்த மனுஷனாலையும் பரிசுத்தமான ஒரு ஜீவியம், அதாவது ஆண்டவர் அவர் விளக்கின காரியத்திற்கு முன்பாக இருந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வந்து மனுஷனால இருக்க முடியாது. இப்ப நன்மை எது தீமை எதுன்னு மனுஷனுக்கு தெரியும். ஓகே. இப்ப அவங்க எப்படி பிறக்கும் போதே ஒரு டெத்தோட தான் பிறக்கிறாங்க. என்ன டெத்து? சின் அப்படின்ற ஒரு சாபத்து நிமித்தம் வந்த ஸ்பிரிச்சுவல் டெத். ஓகே. இதுதான் ஆதாமுக்கு ஆவிக்குரிய மரணம். இந்த ஆவிக்குரிய மரணம் வந்து பல ஆங்கிள் வரும். இப்ப நம்ம வர நம்ம இன்னும் அதிகமா அதை கற்றுக்கொள்வோம். இன்னும் அடுத்தடுத்த செஷன் நம்ம வேகமாய் போகும்போது இன்னும் நிறைய காரியங்கள் நீங்க கற்றுக்கொள்வீங்க. ரொம்ப ஆழமா
கவனிங்க, சரிங்களா? சோ ஸ்பிரிச்சுவல் டெத், ஆதாமுக்கு வந்தது ஸ்பிரிச்சுவல் டெத். ஓகே, இந்த ஸ்பிரிச்சுவல் டெத் என்ன பண்ணும் அப்படின்னா, மேன், காட், இந்த ஸ்லைட் நல்லா பாருங்க, மனிதனையும் கடவுளையும் பிரித்து விடும். என்ன பண்ணும்? இதுதான் நம்ம பாவம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க ஒரு மனிதனிடம் போய் சொல்லும் போது, எனக்கு ஏன் இயேசு கிறிஸ்து வேணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா, நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா, உங்களுக்கும் கடவுளுக்கும் மீண்டுமாக ஒரு உறவை கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கு இயேசு வேணும். இல்லைன்னா நீங்களும் கடவுளும் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவராகிய உண்மையான தெய்வத்தோட உங்களால இணைக்கப்படவே முடியாது. இயேசு மட்டும்தான் வழி. அவர் மூலியமாய் மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும்? கடவுளோடு இணைய முடியும். இந்த ஸ்பிரிச்சுவல் டெத்ல இருந்து விடுதலை கொண்டு வருவதற்காக தான். அதுதான் நம்ம பாவம்னு சொல்றோம். நம்மளுடைய மொழியில நம்ம பாவம்னு சொல்றோம். இந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து காப்பதற்காக தான் இயேசு வந்தாரு. ஆதாம் மூலியமாய் வந்த சாபத்து நிமித்தம் நீங்க வெளியே வரணும், அதற்கு இயேசு வேணும் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுக்கணும். நீங்க கற்றுக்கொண்டீங்களா இன்னைக்கு? சோ ஆதாமுக்கு முதலாக நேர்ந்தது என்னது? ஸ்பிரிச்சுவல் டெத், சின். பரிசுத்தத்திலிருந்து அவர் இறந்து விடுகிறார், உடனே இறந்து விடுறார். இனி அப்போ ஆதாம் அந்த கனியை சாப்பிட்டவனே அது பரிசுத்தமான ஆதாம் கிடையாது, பாவமாக்கப்பட்ட ஒரு ஆதாம். அவரை இனி அவரால் ரட்சித்துக் கொள்ளவே முடியாது. ஓகே, அதற்காக தான் இயேசு ரட்சிப்பதற்காக வந்தார். ஓகே, இப்ப புரிஞ்சுச்சா? இந்த பாயிண்ட் வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? ஓகே, இப்போ ஒரு மனுஷன் இருக்கான், அப்போ அவன் வந்து ஒரு பாவத்துல இருக்கிறான், சரிங்களா? சோ அப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் டெத்ல இருந்து ஆண்டவர் வந்து அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. இதற்காக தான் இயேசுவை இந்த பூமிக்கு அவர் அனுப்பி வைத்தார். ஓகே, முதல்ல இந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் 3:3. இது இயேசு வந்து சொன்ன வார்த்தை. இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். ஓகே, யோவான் 3:3 இருக்கு. அடுத்தது பாருங்க, இது யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, நிக்கோதேமு அப்படின்னு ஒரு மனிதர். அவர் வந்து ஒரு பெரிய ஒரு டீச்சர், ஒரு போதகர். ஓகே, அவர் வந்து அந்த இஸ்ரேல்ல வந்து ஒரு பெரிய ஒரு டீச்சரு. அவர்கிட்டதான் இயேசு பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ மறுபடியும், ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்காவிட்டால் எதற்குள்ள பிரவேசிக்க மாட்டான்? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நோ பரலோகம். ஓகே, அப்படின்னு சொல்லி தேவனுடைய ராஜ்யம் நோட் பண்ணிக்கோங்க. பரலோகம்னு நீங்க இப்ப மீன் பண்ணிக்க வேண்டாம். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம்னா மகிழ்ச்சியான வாழ்க்கை. தேவனுடைய ராஜ்யத்துல என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்துல என்ன இருக்கும்? சுகம் இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்துல என்ன இருக்கும்? நோய் இருக்காது. தேவனுடைய ராஜ்யத்துல என்ன இருக்கும்? செல்வ செழிப்பு இருக்கும். ஓகே, ரைட்? புரியுதா? சோ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டாங்களாம். ஓகே, அப்போ அதற்கு அவ்வளவு பெரிய போதகர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். ஓகே, என்ன கேக்குறாரு? ஜென்ரலா எல்லாரும் கேட்பாங்க தானே, எப்படி மறுபடியும் பிறந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும், ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ளாகவும், இல்ல நம்ம புரிந்து கொள்ற வகையில் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா, திரும்பியும் பறக்கணும்னா எப்படி பறக்க முடியும்? திருப்பியும் தன் தாயின் கற்பத்துல 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ அப்படின்னு கேக்குறாரு இல்லையா? சோ இதுல இருந்து என்ன உங்களுக்கு தெரியுதுன்னா, யாரு பிறக்கணும், யாரு மறுபடியும் பிறக்கணும், அது முதல்ல சொல்லுங்க. இந்த கான்வர்சேஷன்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பாவத்துல இருந்து திருப்பி நம்ம வந்து நல்லவங்களா மாறணும் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். சரி பாக்கிலா, நான் என்ன கேக்குறேன்னா, யாரு பிறக்கணும்? நாம. இங்க பிறப்புன்னு இருக்கு. யாரு இறந்து போயிருக்காங்களோ அவங்க பிறக்கணும். பாவத்துல யாரு மறிச்சிருக்காங்களோ அவங்க திருப்பி. ஓகே, புரியுதா? வெரி குட் அகிலா, கரெக்ட். சரியா? நான் இந்த ஆங்கிள் எல்லாமே வந்து
டைரக்டா அப்படியே சொல்லக்கூடாது. அப்போ பாவனா என்ன நமக்கு தெரியாது. சரியா? பாவனா உடனே நீ கேட்டா யாராவது கேட்ட பதில் சொல்ல முடியாது. ஓகே. சோ ஒரு மனுஷன் பூமிக்குள்ள இருக்கும்போது ஏற்கனவே ஒரு மனுஷனா இந்த பூமிக்குள்ள வந்தவங்க அத்தனை பேருமே எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? மரித்து போன நிலைமையில தான் இருக்காங்க. அகிலா சொன்னது கரெக்டான ஒரு விஷயம். சரியா? ஆனா அவங்க பிளெயினா சொல்றாங்க. இப்போ ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? ஆனா அதற்கு ரிலவெண்டான ஆன்சர் எதிர்பார்க்கிறேன். வேற ஒண்ணும் கிடையாது. முன்பாக ஒரு ஸ்பிரிச்சுவல் டெத், ஒரு மனுஷனாய் பிறந்த அத்தனை பேருக்கும் ஸ்பிரிச்சுவல் டெத் அப்படின்றது ஆதாம் மூலியமாக வந்த சாபமாக வந்து விட்டது. ஓகே. பிறக்கும் போதே மரித்த நிலைமை தான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு மறுபடியும் பிறக்கணும். spiritually reborn. மறுபடியும் ஓகே, வெரி குட். ஓகே. சோ அப்ப என்ன சொல்றாரு? ஸ்பிரிச்சுவலி ரீபார்ன். ஓகே. நம்ம அகிலா சொன்ன மாதிரி எடுத்துக்கலாம். இது மறுபடியும் பிறக்கணும். ஸ்பிரிச்சுவல் டெத்ல இருந்து ஸ்பிரிச்சுவல் பர்த்துக்கு வரணும். இததான் வந்து ஆண்டவர் அங்க பேசி இருக்கிறார். ஓகே. சரி, இங்க ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. யோவான் 3:5. இயேசு பிரயுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? ஒருவன் எப்படி பிறக்கணுமா? பிறக்கணும்னு சொல்லிட்டாரு இல்லையா? அகிலா கூட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஸ்பிரிச்சுவலா திரும்பியும் பிறக்கணும். எப்படி பிறக்கிறது? Baptism. Through baptism. த்ரூ ஞானஸ்தானம். பேப்டிசம். ஓகே, வெரி குட். ஓகே அகிலா, ஒரு நிமிஷம். நான் கேள்வி கேட்கும் போது பதில் சொல்லுங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு சில காரியங்களை விளங்க செய்யணும். ஓகே, இங்க பாருங்க. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அப்போ இந்த ரெண்டு விஷயம் எனக்கு வந்து எல்லாருமே மியூட்ல இருந்தே ரிப்பீட் பண்ணுங்க. இந்த ரெண்டு விஷயம் ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கு தேவை. என்ன தேவை? ஜலத்தினால பிறக்கணும், ஆவியினால பிறக்கணும். ஓகே. ஓகே, அப்போ ஜலத்தினால பிறந்தா, அதாவது வெரி குட் அகிலா, ஒரு வெரி குட் ஆன்சர் ஷீ டோல்ட். ஓகே, என்ன சொன்னாங்க? பேப்டிசம், ஞானஸ்தானம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? வெரி குட், தட் இஸ் அ வெரி ரைட் ஆன்சர். ஓகே. சோ பட் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஏன் பிறக்கணும்னு சொல்றாரு? சொல்லிட்டாரு நம்ம இப்படிதான் பிறக்க போறோம். ஏன் சொல்றாரு? அதுதான் கேள்வி. புரியுதா? Jesus said, I tell you the truth, no one can enter the kingdom of God unless he is born of water and spirit. ஏன் சொல்றார்? That is my question. ஓகே, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இந்த பூமியில இருக்கிற அத்தனை காரியங்களும் சயின்ஸ் மூலியமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. நான் கேக்குறேன், இப்போ பேப்டிசம் எடுத்தவங்க எல்லாம் பரலோகம் போயிடுவாங்களா? ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டவர்கள் பரலோகம் போய் சேர்ந்து விடுவார்களா? No, no, no. நோ, But they doesn't have நாட் எவ்ரிஒன். ஓகே. சோ வந்து ஆவியினால் பிறந்தவர்களா இருக்கிறவர்கள் பரலோகம் போயிடுவாங்களா? ஆவியினால்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் பரலோகம் போயிடுவாங்களா? அகிலா, இப்ப நீங்க ஆன்சர் பண்ணலாம். Yes, sir. போயிடுவாங்களா? Yes, I think so. இது வந்து சேஃபஸ்ட் ரைட் ஆன்சர். ஓகே. சோ வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு எஸ் சொல்லணும், இல்ல நோன்னு சொல்லணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீங்கள் பிறவாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டீங்க அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. எப்படி சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவான ஒரு காரியத்தை கொண்டு வந்து பேசி ஒரு வார்னிங் கொடுத்தாரோ, அதே மாதிரி இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து எப்படி நமக்கு புரியுற பாஷையில சொல்லணும் அப்படின்னா, ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுக்காட்டா அடுத்தது என்னது வந்து ஆவியில பிறக்காவிட்டா, அதாவது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோகம் போக மாட்டீங்க அப்படின்ட்டு. இப்ப இரண்டு பாத்தீங்க அப்படின்னா இரண்டு காரியத்தை நம்ம இங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பேப்டிசம் எடுப்பது அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு இப்போ நான் உலகத்தின் வழக்கத்தின்படி நம்ம எல்லாமே அடையாளப்படுத்தும் போது, ஒரு அடையாளங்களாய் நம்ம செய்யும் போது, அந்த கமிட்மெண்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிரியையில அதை காட்டுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேரேஜ் அப்படின்னா, அந்த மேரேஜ் என்ன 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 சொல்லு, மேரேஜ்ல என்ன பண்ணுவோம், ஒரு நம்ம தமிழ் வழக்கத்தின்படி தாலி கட்டி கல்யாணம் பண்ணுவாங்க. அப்புறம் வெஸ்டர்ன் ஃபாரினர்ஸ் என்ன பண்ணுவாங்க, மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரு சில பாத்தீங்கன்னா சர்ச்சில் பைபிள் மாத்தி கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா? ஆனா ஏதோ ஒரு விஷயத்த அடையாளப்படுத்துறாங்க, ஒரு முக்கியமான காரியம், ஒரு சைன். நான் இப்ப இந்த பைபிளை மாத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நீ எனக்கு கணவன், நான் உனக்கு மனைவி அப்படின்னு சொல்லி ஒரு சைன், ஒரு அடையாளம், ஒரு கமிட்மெண்ட் குள்ள கொண்டு வரும். அப்படி பண்றவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் கணவன் மனைவியா இருந்துடுறாங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதா? என்ன சொல்றேன்னு புரியுதா? ஓகே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. நிச்சயமாய் நான் சொல்றேன், ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு மனுஷனும் பேப்டிசம் எடுப்பதும் ஆவியானவரை பெற்றுக்கொள்வதும் அடையாளமாய் நமக்கு ஆண்டவர் கூட நம்ம செய்கிற கமிட்மெண்டாய் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே, ஒவ்வொருவரும் நிச்சயமா என்ன பண்ணணும், ஞானஸ்தானம் எடுக்கணும். இது எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு மனுஷன் மீண்டுமாய் பிறந்தான், ஒரு தாயின் வயிற்றுல இருந்து வெளியே வந்தா அவன் எப்படி வயிற்று பகுதி எப்படி இருக்கும், ஒரு தாயின் கர்ப்பம் எப்படி இருக்கும், அவன் தண்ணீருக்குள்ளதான் இருக்கிறான் இல்லையா? அவன் வெளியே வர்றது பாத்தீங்க அப்படின்னா, அவன் ஒரு தாயின் வயிற்றுல இருந்து பிறந்து வருகிற அடையாளம். அதே மாதிரி இந்த பாவமான வாழ்க்கையிலிருந்து மூழ்கி நான் வெளியே வரேன் அப்படின்னு எனக்கு தெரியணும் முதல்ல. அதுக்கு ஒரு அடையாளமா தான் பேப்டிசம். நிச்சயமாக அதை செய்யணும். ஆண்டவருக்கு எல்லாமே கிரியையில வேணும். எப்படி வேணும்? பேசிக்கிட்டு இருந்தா போதாது, எப்படி அடையாளப்படுத்தணும். மனுஷன் அப்படிதான் ஆண்டவர் படைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அடையாளங்கள் மூலியமாக அவன் செய்வதற்கு ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நியமித்திருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், அவரை ரட்சிப்பை நாங்க பெற்றுக்கொள்கிறோம், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை நாங்க பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்றவங்க அத்தனை பேரும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி ஞானஸ்தானம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னன்னா அடையாளமா காமிக்கிறோம். என்ன அடையாளமா காமிக்கிறோம்? நான் எப்படி தாயின் வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்தனோ அதே மாதிரி இனி என் பாவ வாழ்க்கையிலிருந்து இந்த தண்ணீர்ல மூழ்கி நான் வெளியே வரும்போது என் பாவம் போய்விட்டத நான் உணர்ந்து கொள்றேன். ஒரு கிரியையில, புரியுதா உங்களுக்கு? செயல்ல காட்டுறோம். உங்களுக்கும் நீங்க காட்டிக்கிறீங்க, ஆண்டவருக்கும் காட்டிக்கிறீங்க, செயல்ல வெளிப்படுத்துறீங்க. புரியுதா அகிலா? ஞானஸ்தானம் இட்ஸ் நாட் அ ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டி, இட் இஸ் அ சைன். இட் இஸ் அ சைன், அடையாளம். உங்கள் பிறந்தீர்கள் என்பதற்கு, ஜலத்தினால் பிறந்தீர்கள் என்பதற்கு, ஜலம்ன்றது ஞானஸ்தான் தண்ணீர்ல மூழ்கணும்ன்றதுக்கு ஜலம்னு வார்த்தை மென்ஷன் பண்ணிருக்கு. பாவ வாழ்க்கையிலிருந்து நீண்டு பரிசுத்தத்திற்கு பிறந்தீர்கள் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் ஞானஸ்தானம். பட் ஒன்லி வித் த சைன் we cannot go to the heaven. ஓகே, என்ன சொல்றேன்? புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? இந்த பிறப்பை காத்து கொள்ளணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இந்த பிறப்பை என்ன பண்ணணும்? காத்து கொள்ளணும். அடுத்தது பாருங்க, ஆவியினால் பிறக்கிறது. ஆவியினால் பிறக்கிறது என்பது பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்திற்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் புரியுதா? பரிசுத்த ஆவியின் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இப்ப பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் அப்படின்னு நம்ம பெற்றுக்கொள்றோம் அப்படின்னா அது ஒவ்வொரு நிரப்புதலை குறிக்குது. சரியா? பரிசுத்த ஆவியின் நிறைவை குறிக்குது. ஒவ்வொரு மனுஷனும் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியின் தொடுதலின் மூலியமாக ரட்சிக்கப்படுவாங்க. அந்த தொடுதல் இருந்தாதான் நீங்க பிறக்கவே முடியும். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியின் நிறைவு வருகிறது. அந்த நிறைவை காத்து கொள்ளணும். அதனால்தான் வேதம் சொல்கிறது, ஒரு நிமிஷம், வேதம் சொல்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, ஆவியை அவித்து போடாதீர்கள். என்ன சொல்கிறது? ஆவியை அவித்து, அதாவது அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படியே டிம்னிஷ் பண்ணி வச்சிடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திடக்கூடாது.
புரியுதா? ஓகே, சோ பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். அதை காத்து கொண்டால் மட்டுமே பரலோகம் போய் சேர முடியும். கமிட்மெண்ட், இப்போ மேரேஜ் போல ஞானஸ்தானம்ன்றது ஒரு கமிட்மெண்ட், ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் என்பது அது போல ஆண்டவர் நமக்கு அந்த உடன்படிக்கை நிமித்தம் அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு கிஃப்ட் தான் பரிசுத்த ஆவியின் நிறைவு. இப்போ இந்த இரண்டையும் நம் காத்து கொண்டால் மட்டுமே, அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டால் மட்டுமே நாம் என்ன பண்ண முடியும்? எட்டர்னல் டெத்ல இருந்து தப்பிக்க முடியும். 3 விதமான மரணத்தை நான் சொன்னேன் இல்லையா? என்ன 3 விதமான மரணம்? ஒரு மனுஷனுக்கு பிறக்கும் போதே அவன் இறந்து போன ஒரு நிலைமை தான் ஸ்பிரிச்சுவல் டெத், ஆதாம் மூலமாய் வந்தது. அதற்கு அப்புறம் ஒரு மனுஷனுக்கு வரப்போகிறது என்ன? பிசிக்கல் டெத். ஓகே, மூன்றாவதாக என்ன மரணம்? இட்டர்னல் டெத். ஓகே, ஸ்பிரிச்சுவல் டெத், பிசிக்கல் டெத், இட்டர்னல் டெத். இந்த 3 டெத்ல இருந்தும் காப்பதற்காக தான் இயேசு வந்தார். ஓகே, சோ பிசிக்கல் டெத், இப்போ ஆண்டவர் இந்த 3 மரணத்திலிருந்து என்ன பண்றாரு? விடுதலை கொடுக்கிறார். என்ன பண்றாரு? இந்த 3 மரணத்துல இருந்தும். புரியுதா? யாருக்காவது போர் அடிக்குதா? இது முக்கியமான காரியம், தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்க, கொஞ்சம் ஆக்டிவா கேளுங்க. ஓகே, சோ பிசிக்கல் டெத், ஸ்பிரிச்சுவல் டெத், எட்டர்னல் டெத். ஒரு மனிதனுக்கு 3 விதமான மரணம் இருக்கு. பிசிக்கல் டெத்ல இருந்து நம்மளை காப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அப்போ நமக்கு மரணம் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம மரணம் இல்லையா? நாம் எப்படி ஆண்டவர், இங்க நல்லா பாத்துக்கோங்க, the one who is delivered from the physical death by the resurrection. உயிர்த்தெழுதல். இப்ப ஸ்பிரிச்சுவல் டெத்ல இருந்து நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அடுத்து அதை அடையாளப்படுத்தும் விதமாக, அடையாளம் நல்லா புரிந்து கொள்ளுங்க, அடையாளப்படுத்தும் விதமாக ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொண்டு, ஞானஸ்தானத்திற்கு பிறகு, தண்ணீர் முழுக்கு ஞானஸ்தானத்திற்கு பிறகு நாம் பரிசுத்த ஆவியின் அடையாளத்தை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அடையாளமாக, முத்திரையாக, இதை என்ன முத்திரைன்னு சொல்லப்படுகிறது, ஆவியானவர் நம்ம மேல் முத்திரை போட்டுறார். ஓகே, இனி என்னோட பிள்ளை, இவனுக்கு ஸ்பிரிச்சுவல் டெத் கிடையாது, ரிமூவ் அப்படின்னு சொல்லி முத்திரை போட்டுறார். அந்த முத்திரை போட்ட உடனே அதை நம்ம காத்து கொள்ளணும். ஆவியை அவிழ்த்து போட்டக்கூடாது, அவிக்க கூடாது, அதாவது அவரை துக்கப்படுத்திடக்கூடாது. ஓகே, பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். தினம் தினம் இந்த ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணணும்? போன செஷன்ல சொன்ன மாதிரி அதை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்லி பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராகவே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியோட துணையோடு நமக்கு பிசிக்கல் டெத், ஒரு முறை நம் மரித்தாலும் இயேசுவை போல உயிர்த்தெழுவோம். எப்ப உயிர்த்தெழுவோம்? அது நான் அடுத்து வர செஷன்ல உங்களுக்கு தெளிவாய் நான் விளக்கப்படுத்துகிறேன். பட் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஸ்பிரிச்சுவல் டெத் கிடையாது. ஓகே, அந்த டெத்ல இருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்துட்டார். அடுத்தது என்னது? பிசிக்கல் டெத். ஒரு முறை நாம் மரித்தாலும், இயேசு எப்படி ஒரு முறை மரித்தாரோ 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தாரோ அது போல நாமும் உயிர்த்தெழுவோம். நம்மளுடைய சரீரம் இந்த பூமிக்கு போனாலும் இந்த சரீரம் உயிர்த்தெழும். சரீரம் உயிர்த்தெழும். நல்லா புரியுதா? இந்த பிசிக்கல் பாடி என்ன ஆகும்? உயிர்த்தெழும். ஓகே, அடுத்தது 3வது மரணம். மரணத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாத்திருக்கிறாரு. என்ன இதுல காப்பாத்திருக்காரு? இட்டர்னல் டெத். வாட் இஸ் தட்? இட்டர்னல் டெத். இட்டர்னல் டெத் நித்திய மரணம். ஓகே, நித்திய மரணத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி இருக்கிறார். இப்ப இந்த பிசிக்கல் டெத்துக்கு அப்புறம் இட்டர்னல் டெத் அப்படின்னா அது நியாய தீர்ப்பு, ஆக்கினி தீர்ப்பு, நரகம். இயேசு கிறிஸ்து கூட சொல்வார், என்ன தெரியுமா? நீங்க இப்படி பாவம் பண்றீங்களே, உங்க சரீரத்தை கொல்கிறவனுக்கு நீங்கள் பயப்படாமல், ஒரு முறை உங்களை மரணத்திற்குள்ளாக நடத்துகிற பிசாசுக்கு பயப்படாம, உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் கொல்ல வல்லவராய் இருக்கிற தேவனுக்கு பயந்து பாவம் செய்யாம இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா? புரியுதா? அப்போ ஆத்துமா, எட்டர்னல் டெத்ன்னு எதை குறிக்குது? ஆத்துமா. இப்போ நம்ம ஒரு மனுஷனா நான் இருக்கிறேன்னா எனக்கு என்ன இருக்கு? சரீரம் இருக்கு, எனக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கு. இந்த சரீரத்தையும் ஆத்துமாவையும் கனெக்ட் பண்ற உயிர், அதுதான் ஆவி. புரியுதா? சோ 3 விதமான மரணம். ஓகே, அந்த ஆவியோட அந்த பரிசுத்தத்துக்காக தான் இயேசு என்ன பண்ணாரு? மரித்தார். ஆத்மாவின் பரிசுத்தத்திற்காக தான் இயேசு மரித்தார்.
ஓகே, இந்த ரெண்டும் பரிசுத்தமா இருக்கும்போது என்ன ஆகும்? பிசிக்கலாவும் நம்ம பரிசுத்தமா இருக்கணும். புரியுதா? இயேசு எதற்காக வந்தா? இந்த 3 மரணத்திலிருந்து நம்மளை காப்பதற்காக. நம்ம ஆத்மாவுக்கு மரணம் இல்ல, சரீரத்திற்கும் மரணம் இல்ல. இந்த பாவமான வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்ற இந்த பூமியில வாழும்போது ஆதாம் இழந்து போன அந்த சாவாமைய இயேசு கிறிஸ்துவின் மூலயமாக யார் பெற்றுக்கொள்றோம்? யார் பெற்றுக்கொள்றோம்? நம்ம எல்லாரும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தையை பாருங்க, நானே வானத்திலிருந்து வந்த இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. புரியுதா? இது ஒரு அடையாளம். ஓகே, நீங்க எல்லாமே ஆண்டவர் அடையாளப்படுத்துறாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை நம்ம சாப்பிடுறோமா? அவர் என்ன சொல்ல வராரு இங்க அப்படின்னா, இது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அங்க ஜீவ விருட்சத்தின் கனியை போல எப்படி ஆதாம் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பார் என்று சொல்லி அங்க ஒரு தடை வந்தது இல்லையா? இப்ப இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பிறகு அவர் நமக்கு என்ன பண்ணிட்டாரு? பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கைய, பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற மறுபடியும் என்ன பண்றாரு? முன்னாடி இருந்த ஆதாமுக்கு இருந்த அந்த பரிசுத்த ஆதாமை போல நம்மளை மாற்றி விடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம்? ரட்சிக்கப்பட்டுட்டோம். இப்போ நம்ம ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாமா, புசிக்க கூடாதா? என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படிக்கு புசிக்கலாம். புசிக்கலாம் இல்லையா? அந்த ஜீவ விருட்சத்தின் கனி வேறு யாரும் அல்ல, இயேசு. ஏன்னா அவருதான் சொல்றாரு, நீங்க என்ன புசிச்சீங்கன்னா இது அடையாளம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். நல்லா புரிந்து கொள்ளுங்க. என்னை புசிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவரை அனுபவிக்கணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும். இப்போ என்னுடைய மாம்சத்தை நீங்க சாப்பிடுங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த மாம்சத்தை இப்ப நம்ம ஒரு விஷயத்த சாப்பிடுறோம்னா என்ன ஆகும்? அதோடைய சத்து நம்ம உடம்புல சேரும்ல. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதோடைய சத்துகள் நம்மளுடைய உடம்புல சேரும் இல்லையா? அதோடைய விட்டமின்ஸ், நியூட்ரியன்ஸ், அதோடைய தன்மைகள். ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா முகம் பளபளா இருக்கும். ஒரு ஆரஞ்சு ஒரு சாப்பிட்டா என்ன எப்படி இருக்கும்? நம்ம ரொம்ப ஹெல்த்தியா இருக்கலாம், ரொம்ப ஷைனிங்கா இருக்கலாம் அப்படின்னு அழகு குறிப்புகள்லாம் சொல்லுவாங்க பெண்களுக்கு இல்லையா? ஏன்? அந்த சத்து உடம்புல சேருது. அது போல இயேசு கிறிஸ்து மாம்சம், அதாவது அவரை நம்ம அனுபவித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை இது பண்ணும்போது இங்க அடையாளப்படுத்துறாரு. மாம்சமா நினைச்சு என்னை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்குரிய பரிசுத்தம், எனக்குரிய ஆசீர்வாதம், எனக்குரிய மகிமை எல்லாம் உங்களுக்கு சேர்ந்துரும். நான் எப்படி உயிர் தெழுந்தவராய் இருக்கிறேனோ அது போல உங்களுக்கும் சாவு இல்ல. ஏன்னா நான் தான் அந்த ஜீவ விருட்சமே. புரியுதா? ஓகே, இந்த யோவான் 6:53 என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் மனுஷகுமாரனுடைய, இயேசு சொல்றாரு, இதெல்லாம் இயேசு சொன்ன வார்த்தை. நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே என்ன இல்லை? ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்க ஸ்பிரிச்சுவல் டெத்லே தான் இருப்பீங்க. ஆதாம் இறந்து போன நிலைமையில இருந்தார் அல்லவா? அது போல ஒரு இறந்து போன நிலைமையில தான் நீங்க இருப்பீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் போய் அவர் ரத்தத்தை வாங்கி குடிச்சிடணும், அவருடைய மாம்சத்தை பிச்சு சாப்பிட்டுடணும், அப்படியே நர மாம்சத்தை சாப்பிடணும்னு ஆண்டவர் சொல்றாரா? அப்படி இல்ல. அடையாளம், ஞானஸ்தானம் என்பது ஒரு அடையாளத்தை போல ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அந்நிய பாஷை அடையாளத்தோட பெற்றுக்கொள்றோம் இல்லையா? அப்ப அந்நிய பாஷைன்றது ஒரு அடையாளம் இல்லையா? கரெக்டா? சோ அது போல இங்க மாம்சத்தை பருகுங்கள், புசியுங்கள், ரத்தத்தை பானம் பண்ணுங்கள் அப்படின்னா என்ன அடையாளப்படுத்துறோம்? இப்ப கம்யூனியன் எடுக்கிறோம், பிரெட்டை மாம்சமா நினைச்சு சாப்பிடுறோம். ஆமா, என்ன பண்றோம்? அடையாளப்படுத்துறோம். இனி என்னுடைய சரீரம் இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இனி என்னுடைய ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்றோம். அடையாளமா காமிக்கிறோம், அதை நம்புறோம், விசுவாசிக்கிறதுனாலதான் ரட்சிக்கப்படுறோம். அப்படி விசுவாசித்து அதை நமக்குன்னு எடுத்துக்கொள்ளும் போது அது உண்மையாகிறது. ஓகே, நம்மளுடைய சரீரம் அவருடைய சரீரமாக மாற்றப்படுகிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துல நோய் இருக்கா? அப்போ நம்ம அவருடைய
அந்த பாவ மன்னிப்புக்குள்ளாக வந்து நம்ம சரீரத்தை எடுத்துக்கொள்ளும் போது அவர் ரத்தத்துல இருக்க சுகத்தை எடுத்துக்கொள்றோம். அவருடைய ரத்தத்துல சாபம் இருக்கா? இல்ல. அதனால இயேசு கிறிஸ்துவின் ரத்தமா நம்ம ரத்தம் மாற்றப்படும் போது நமக்குள்ள இருக்க சாபம் நீங்கி போகிறது. அதை உணரும் போதுதான் நம்ம அதோடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். இப்ப ஏன் உங்களுக்கு இதன் விளக்கமாய் சொல்லப்பட்டிருக்குன்னா, ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ஆவியானவரை பெற்றுக்கொண்டுட்டோம், அவ்வளவுதான் என் கிறிஸ்துவ வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அப்படியே பரலோகம் போய் சேர்ந்துடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல. ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டி அந்த கமிட்மெண்ட்டை என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்க என்ன வார்த்தை இங்க சொல்ல பண்ணிருக்கு? பானம் பண்ணாமலும் புசியாமலும். அப்போ சாப்பிடுறது குடிக்கிறது அது வந்து என்னது ஒரு முறை பண்றதா, டெய்லி பண்றதா? 3 வேலை பண்ணுகிறோம் இல்லையா? டெய்லி பண்றதா, ஒரு முறை பண்ணி அதோட விட்டுறதா? ஒரு தடவை நான் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், ஒரு தடவை ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அதனால நான் பரலோகம் போயிடுவேன் அப்படியே அங்க இல்ல. என்ன சொல்றாரு? மாம்சம். ஏன் அந்த வார்த்தை மாம்சம்? என் மாம்சத்தை சாப்பிடு, என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணு. சாப்பிடுறதுக்கும் பானம் பண்றதுக்கும் ஈக்குவல் பண்றாரு. உங்களுக்கு இங்க ஒரு கம்பாரிசன் புரியுதா? அங்க ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் தடை பண்ணாரு, இங்க சாப்பிடுன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும் போது ஆதாம் பாவமான மனுஷன். இப்ப இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை, அதாவது இயேசு கிறிஸ்துவை, அவருடைய மாம்சத்தையும் பானம் பண்ணுகிற ஆதாமாகுன்னா யார்? நம்மலாம் யாரு? அவர் மூலியமாய் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவங்க. யாரால சாப்பிட முடியும்? சாப்பிட்டவங்க எல்லாம் என்ன ஆவாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. 3 விதமான மரணத்திலிருந்து தப்புவிக்கப்படுவாங்க. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன், அதாவது இட்டர்னல் லைஃப் உண்டு. இட்டர்னல் லைஃப் உண்டு. பானம் பண்ணினவனுக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு முறை நான் பண்ணிட்டேன், அதனால முடிஞ்சிச்சு அப்படின்றவங்களுக்கு கிடையாது. ஒவ்வொரு நாளும் பண்ணுகிறவனுக்கு, பானம் பண்ணுகிறவனுக்கு, என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு, புசிக்கிறவனுக்கு, புசித்து கொண்டே ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறவனுக்கு, அதாவது ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பை போற்றி அதை பாதுகாக்கிறவங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. இதான் உண்மையான போஜனம். ஏன் தெரியுமா? எதுக்குப்பா சாப்பிடுறோம்? அது முதல்ல சொல்லுங்க. எதுக்கு சாப்பிடுறோம்? எதுக்கு நம்ம பானம் பண்றோம்? உயிரோடு இருப்பதற்கு. not maintain ourselves, to live. எதுக்கு சாப்பிடுறோம்? சாப்பிடலன்னா என்ன ஆகும்? செத்துருவோம். ஏன் எவ்வளவு நாள் சாப்பிடாம இருக்க முடியும்? 1 hour இல்ல, நம்ம ஒரு 2 நாள் 3 நாள்லாம் சாப்பிடாம இருந்தா ஒண்ணும் ஆகாது. பட் ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு மாசம் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்தோம்னா, தண்ணி குடிக்காம 1 வாரம் கூட ஒரு மனுஷனால இருக்க முடியாது. சாப்பிடாம வேணா கொஞ்ச நாள் கூட தாக்கு பிடிக்கலாம், தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டு. ஆனா இங்க என்னன்னா, சாப்பிடவும் இல்லையா, பானம் பண்ணவும் இல்லையா, சாப்பாடு இறங்கலங்க, தண்ணி இறங்கலங்க அப்படின்னாவே என்ன ஆகும்? அந்த மனுஷன் சாக போறாருன்னு அர்த்தம். கரெக்டா நான் சொல்றேன், புரியுதா உங்களுக்கு? சோ மெய்யான போஜனம், நீங்கள் உயிரோடு இருப்பதற்கு போஜனமே இயேசுதான். இப்ப யாராவது உங்ககிட்ட வந்து இயேசு கிறிஸ்து ஏங்க பூமிக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் உயிரோடு இருப்பதற்காக வந்தாருங்க. அப்ப நீங்க என்ன செத்துட்டீங்களா? பாவத்துக்கு மரித்திருந்தேன். அகிலா சொன்னது போல பாவத்துக்கு மரித்திருந்தேன். எனக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் டெத் இருந்துச்சு. என்ன டெத் அது? மனுஷனுக்கும் எனக்கும் கடவுளுக்கும் ஒரு பிரிவினை இருந்துச்சு. அந்த பிரிவினை போக்கி எனக்கு ஒரு பிறப்பை கொடுக்கிறாரு என் தேவன். அது மட்டும் இல்லாம எனக்கு நித்திய வாழ்க்கையை கொடுக்கிறாரு. என் சரீரத்துக்கு மரணம் கிடையாது, என்னுடைய ஆவிக்கு, என்னுடைய ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இனி அவராகவே நான் வாழணும். எதுக்காக பூமிக்கு இயேசு வந்தார்? பாவத்தையும் சாபத்தையும் நீக்குவதற்கும், உங்களுடைய உயிர் உள்ளவர்களாய் காட்டுவதற்காகவும் மட்டுமல்ல, அவருடைய மாம்சத்தை பருகி அவருடைய ரத்தத்தை பானம் செய்து இயேசுவை போலவே வாழ்வதற்கு. ஓகே, எதுக்காக வந்தார் பூமிக்கு இயேசு? அவரை போலவே வாழ்வதற்கு. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இந்த வசனத்தை நோட் பண்ணுங்க.
கடைசி நாளில் எழுப்புவேன். அப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய இந்த சரீரத்துல ஒரு மரணம் வரும் தானே. ஓகே, அது நமக்கு மரணம் அல்ல, ஜஸ்ட் ஒரு தூக்கம். தூங்குறவங்களதான் எழுப்ப முடியும். கரெக்டா? தூங்குறவங்களதான் எழுப்ப முடியும். கிறிஸ்தவர்களுக்கு மரணம் ஒரு சின்ன தூக்கம், குறிப்பிட்ட நாள் வரைக்கும். நமக்கு மரணம் இல்லை. இயேசு கிறிஸ்து அதை மரணத்தை ஜெயமாக மாற்றிவிட்டார். மரணத்தை ஜெயித்தவர் தான் நம்மளுடைய இயேசு. ஓகே, சோ என்ன சொல்றார் ஆண்டவரு? நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். நான் அவனை என்ன பண்ணுவேன்? கடைசி நாளில் எழுப்புவேன். அதாவது நம்மளுடைய சரீரம் எழுந்திருக்கும். புரியுதா? நம்மளுடைய சரீரம் எழுந்திருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? ஆதாம் இழந்து போனதை மீட்டு கொடுப்பதற்காக தான் இயேசு வந்தாரு. அவர் மீட்டு கொடுத்தாருன்னு நமக்கு தெரியும், ஆனா என்ன மீட்டு கொடுத்தாருன்னு தெரியாது. இப்போ இந்த வேத ஆராய்ச்சியின் மூலியமா நீங்க கற்றுக்கொண்டீங்களா? கற்றுக்கொண்டீங்களா? நன்றா கவனிக்கணும். நம்ம வேகமா கடந்து போகலாம். ஜீவனுள்ள பிதா, யோவான் 6:57 நோட் பண்ணிக்கோங்க வசனத்தை. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. மீண்டுமாக ஏன் இத்தனை வசனங்களை உங்களுக்கு நான் ஆதாரமா காட்டுறேன்னா, ரட்சிப்புன்றது ஒரு ஞானஸ்தானமும் ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதலை ஒரு முறை பெற்றுக்கொள்வதும் இல்ல நிறைவை ஒரு தடவை பெற்றுக்கொண்டு அப்படியே விட்டு விடுகிறதுனால் அவன் பிழைப்பதல்ல. ஒவ்வொரு நாளும் அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் பருகி அந்த உணர்வோடு வாழாங்க பாத்தீங்களா, அவங்கதான் பிழைப்பாங்க. என்னை புசிக்கிறவன் தான், புசித்து கொண்டே இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் பிழைப்பான். புசிச்சுட்டு விட்டுறவன் பிழைக்க மாட்டான். அடையாளங்களை மட்டும் நம்பி நம்ம வாழறது அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதை பாருங்க, பிசிக்கல் டெத், ஸ்பிரிச்சுவல் டெத், இட்டர்னல் டெத். நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டெத்துக்கு காரணம் பாவம். அதனால பூமிக்கு வந்தது பிசிக்கல் டெத். பிசிக்கல் டெத்துக்கு அப்புறம் வரப்போகிறது இட்டர்னல் டெத். இந்த 3 மரணத்திலிருந்தும் இயேசு நமக்காக மரித்த உடனே நமக்கு என்ன ஒரு விடுதலை, முதல் உயிர்த்தெழுதல். இப்ப நமக்கு உயிர்த்தெழுதல் வந்துச்சா இல்லையா? இயேசு உயிர்த்தெழுந்தது போல நம்ம உயிர்த்தெழுந்திருக்கோம். எதுல உயிர்த்தெழுந்திருக்கோம்? ஆவியில் உயிர்த்தெழுந்திருக்கோம். ஸ்பிரிச்சுவல் டெத்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? உயிர்த்தெழுந்திருக்கிறோம். அந்த டெத்ல இருந்து எழுந்திருக்கிறோம். சோ நம்மளும் இயேசுவை போல உயிர்த்தெழுந்தவர்கள் தான். அவருடைய மரணம் நமக்கு உயிர்த்தெழுதல கொண்டு வந்திருக்கு. அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு நம்பிக்கை கொடுத்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டெத்ல இருந்து உயிர்த்தெழ வைத்திருக்கு. அடுத்து நமக்கு பிசிக்கல் டெத், கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பிசிக்கல் டெத்ன்றது ஒரு தற்காலிக டெம்பரவரி தூக்கம். டெம்பரவரி டெத் கூட சொல்லலாம், இல்ல டெம்பரவரி தூக்கம் கூட சொல்லலாம். அதுல இருந்து கடைசி நாளில் நம்மை தேவன் எழுப்புவார். எழுப்பிவிட்டு மறுரூபமாக்கி அவரோடு மகிமையாய் நம்மளுடைய ஆத்மாவுக்கே மரணமே இல்லாம அவரோடு என்றென்றைக்கும் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியாய் நாம் வாழ்வோம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது தேவனுடைய ராஜ்யம் என்பது மரணத்துக்கு அப்புறம் இருக்க ஒரு வாழ்க்கை அல்ல. இந்த பூமியிலே வாழும்போது நம்ம அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? அவர் மூலியமா இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டவர்கள் உள்ளும் புறமும் சென்று, அதாவது நம்ம போக கூடாத ஒரு இடம் இல்லை. இந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடையாது, அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடையாது, அங்க போக கூடாது அப்படின்னு பிசாசு உரிமை பாராட்டி வைத்து கொண்டிருக்கிறத எல்லாத்தையும் நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டோம்? பெற்றுக்கொண்டுட்டோம். அதனால நீங்க தைரியமா இயேசுகிட்ட கேட்கலாம். எல்லாவற்றையும் கேளுங்க. எனக்கு இந்த ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் பெற்று மேய்ச்சல்னா என்ன? நல்ல ஒரு திருப்தியான ஒரு நிலைமையை கண்டடைவான். புரிந்து கொண்டீங்களா? சோ ஆண்டவர் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து கடைசியா நம்ம வந்துட்டோம். இங்க பாருங்க, இயேசு எதற்காக வந்தார்? ஒரு மனுஷனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நான் வேற ஒன்றுத்துக்கும் அவர் ஜென்ரலா சொல்லிட்டு போயிடக்கூடாது. பாவத்திற்காக வந்த, சாபத்துக்காக. ஒரு மனுஷனுக்குள்ள ஜீவன் உயிரோடு இருக்கிறதுக்கு, ஒரு மனுஷன் இப்ப நம்ம உயிரோட இருக்கணும். இப்ப எல்லாம் கிறிஸ்தவர்கள் நம்ம உயிரோடு இருக்கிறவங்க,
ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணமும், அது பரிபூரணம் முழுமையான ஜீவன். ஜஸ்ட் ஒரு ஒரு இந்த ஜீவன் கிடையாது, ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்த் மட்டும் கிடையாது, அடுத்து பிசிக்கல் பர்த், அப்புறம் எட்டர்னல் பர்த். இது மூன்றும் அந்த பரிபூரணம், ஜீவனுக்குண்டா ஒரு பரிபூரணத்தை பெறும் இயேசு கிறிஸ்து வந்தார். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அவர் உயிர் தெழுந்தார் இல்லையா மரணத்திலிருந்து, அதுதான் நம்ம உயிர் தெழுவதற்கு அடையாளம். நான் சொன்னலே எவ்ரிதிங் இஸ் சைன், சைன், அடையாளம். ஆண்டவர் அடையாளமாய் காமிச்சார். நான் எப்படி உயிர் தெழுந்தேன், நான் எப்படி ஜெயிச்சேன், நான் எப்படி ஜீவிக்கிறவரா இருக்கேன், நான் எப்படி சர்வ வல்லமை உள்ள தேவன், அது போல உங்களையும் நான் எழுப்புவேன். இங்க என்ன வசனம் சொல்கிறது? கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில், நித்திரை இங்க மரணம் என்று சொல்லப்படவில்லை, நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அப்போ நமக்கு இருக்கிற மரணம் என்றது ஒரு நித்திரை. இயேசுக்குள்ளாய் மரித்தவர்கள் மரணிக்கிறார்களா, நித்திரை அடைகிறார்களா? எனக்கு யாராவது பதில் சொல்லுங்க. இத கடைசியா வந்துட்டோம். இயேசுக்குள்ளாய் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்கள், ரட்சிப்பை காத்து கொண்டவர்கள் மரணம் அடைகிறார்களா, நித்திரை பண்றாங்களா? நித்திரை. நித்திரைனா என்ன? நித்திரைனா என்ன? fallen asleep, தூங்குறாங்க. நமக்கு மரணம் கிடையாது, நமக்கு மரணம் இல்ல. இயேசு நம்மளை உயிரோடு எழுப்புவார், தூக்கத்திலிருந்து ஆண்டவர் எழுப்புவார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பிசாசு ஒரு காரியத்தை அன்று சொன்னான். என்ன சொன்னான்? நீங்கள் சாவதே சாவதில்லை அப்படின்னு சொன்னான் இல்லையா? ஸ்லைட் தெரியுதா உங்களுக்கு? ஒரு நிமிஷம். பிசாசு என்ன சொன்னா? நீங்க சாவதே சாவதில்லைன்ட்டு. உண்மையாகவே நீங்கள் சாக போறது இல்லை இல்லையா? பிசாசு சொன்ன பொய் தான், நீங்க சாகவே சாவதில்லைன்ட்டு. நீங்க இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா சாகவே சாவதில்லைன்ட்டு அப்ப வேணா அது என்னது உண்மையா இருக்கலாம். ஆனா உண்மையை இப்ப சொல்றேன், இயேசுவை புசிக்கிறவர்களுக்கு, ஜீவ விருட்சமாகிய இயேசுவை புசிக்கிறவர்களுக்கு என்ன இல்ல? மரணம் இல்லை. நீங்கள் நிச்சயமாகவே சாகவே சாவதில்லை. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? இயேசு ஏன் பூமிக்கு வந்த பார்த்தீங்களா? எவ்வளவு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதற்காக, எப்பேற்பட்ட ரகசியங்கள் அவருடைய மரணத்து மூலியமா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏன் அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு வரணும்? எத்தனை பேருக்கு இந்த மரணம் இல்லாத வாழ்க்கை வேணும்? மரணம் இல்லாத வாழ்க்கை, the new life in Christ, புது வாழ்க்கை, இயேசுவை போலவே ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும் இல்லையா? Do you love Jesus? அதற்கு ஆண்டவரை நேசிப்பீங்களா? இப்பேற்பட்ட காரியத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுப்பதற்காக தான். ஒரு பிசாசு போல வாழ்வதற்கு அல்ல. பிசாசு போல வாழ வைக்கணும்னா அவன் ஜீவ விருட்சத்தின் கனி எடுத்து அப்பவே அந்த பாவத்தோட அவன் சாப்பிட்டு இருந்தா போதும். ஆனா இப்போ இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை நம்ம புசிக்கிறதுனால ஆண்டவர் நம்ம மேல வச்ச இறக்கம், நம்ம பிசாசை போல இல்ல, பாவத்தோடு நம்ம வாழ்றவங்க இல்ல, நம்ம தபிக்கப்பட்டவங்களை போல இல்ல. நம்ம யாரு? பாவம் இல்லாம மீண்டுமாய் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையோட இயேசுவை போல the glorified life நமக்கு ஆண்டவர் ஒரு மரணத்தின் மூலியமாகவும் உயிர்த்தெழுதலின் மூலியமாகவும் கொடுத்திருக்கிறார். So this is such a wonderful thing. ஒவ்வொரு மனுஷனும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம். ஜீவ விருட்சம் யாரு புதிய ஏற்பாடு காலத்துல? சொல்லுங்க. இயேசுதான். எங்க இயேசுதான். எங்க இயேசு வேணும்னா, உங்க இயேசு கிட்ட இயேசுவை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா, அந்த ஜீவ விருட்சமாய் நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா, நீங்க என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பீர்கள். நம்ம ஜெபிக்கலாமா? We came to the end of the session. ஜெபிப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, இவ்வளவு நாள் நீங்க எப்படி இதை புரிந்து கொண்டீங்களோ, இன்று ஒரு வித்தியாசமான நோக்கத்துல நிறைய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார் என்பதை விசுவாசிக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் உங்களை உண்மையாய் நேசிக்கிறேன்ப்பா. கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா, எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. இப்பேற்பட்ட காரியங்கள் இருந்து என்னை காப்பாற்றுவதற்காக இந்த பூமிக்கு நீங்க வந்தீங்களா? அப்ப நான் உண்மை புரிந்து கொண்டேன்ப்பா. உண்மை போல ஒரு வாழ்க்கை வாழ என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே.
உங்க கருத்துல முற்றிலுமா என்னை அர்ப்பணிக்கிறேன். இனி ஆண்டவர் உலக வாழ்க்கை வேண்டாம். நான் ஒரு முறை ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். நான் ஒரு முறை ஆவியானவருடைய அந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டுட்டேன். அதனால போதும்னு நான் நிறைந்தவளாய் நான் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்மை உம்மை புசித்து உம்மை பருகிறவர்களைப் போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உம்மை அனுபவிக்க உம்முடையத்தில் இருக்கிற எல்லா நன்மையான காரியங்களையும் நான் பெற்றுக்கொள்கிறவளாய் என்னை மாத்துங்கப்பா. நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஜெபிங்க. ஏசப்பா, அப்பா முழுமையா எங்களை உமக்கென்றே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை எடுத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். டைம் ஃபார் டிஸ்கஷன். நமக்கு ஓகே, சோ இப்போ நம்ம டிஸ்கஷன் டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ கொஸ்டின் டைம். ஓகே, சோ கொஸ்டின் டைம். இந்த வாரத்திற்கான கேள்வி, இயேசு கிறிஸ்துவினால் உண்டான ரட்சிப்பை குறித்த 7 வசனங்களை பகிரணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக் கேட்டிருந்தோம். அதை யாருமே செய்யல. தயவுசெய்து இந்த வாரமாவது ரட்சிப்பை குறித்த வசனங்களை ஒரு 7 வசனத்தை நீங்க புதிய ஏற்பாடுல இருந்து கண்டுபிடித்து அது எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்து நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க அதை தெளிவுபடுத்துங்க. அதை நீங்க பகிர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் நிச்சயமா ஒரு கிஃப்டா வீட்டுக்கு வந்து சேரும். சரிங்களா? அதனால தயவு செய்து அதை செய்யுங்க. வேற ஏதாவது ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருக்குமானால் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. ஸ்கிரீன்ல காட்டப்படுகிற இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9486401002. இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களுக்காக நேரம் ஒதுக்கி நாங்க ஜெபிப்போம். சரிங்களா? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்வார். We came to the end of the session. God bless you all. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. தொடர்ந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க. எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த வேற ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் நீங்க கமெண்ட்ல எங்களுக்கு இந்த டவுட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தா ரெக்கார்டிங் பாக்குறவங்க கமெண்ட்ல அந்த காரியங்களை எழுதுங்க. உங்களுக்கு நாங்க அதற்கான ரிப்ளை நாங்க பண்றோம். சரிங்களா? அடுத்த செஷன் அதற்கான காரியங்களை விளக்கப்படுத்துவோம். சரிங்களா? ஓகே. காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராங்க. ஆமென்.